நீட்டு முறைகேடுகள் மட்டுமில்லை, நீட்டையே ரத்து பண்ணணுன்றது தான் பாயிண்ட்டு. ஆனால் பாஜக அந்த விஷயத்துக்கு ஒத்துப்பாங்களான்றது ரொம்ப டவுட்டான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் காங்கிரஸ் வந்து நீட்டை ஒழிக்கணுன்றதுல வந்து முழு மூச்சாலாம் நீட்டு முறைகேடுகளை பற்றி பேசுகிறாங்களே தவிர இன்னும் ஒழிக்கணுன்ற விஷயங்கள் வரல. அப்போ ராகுல் காந்தி நீட்டு ஒழிக்கணுன்ற அந்த ஆஸ்பெக்டில் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அது காங்கிரஸ் வந்து பாலிசி லெவலில் அது வந்து யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் பேசலை ஆக்சுவலாக. ஸோ ஆனால் நீட்டு முறைகேடுகளை பொறுத்த மட்டும் இந்த எக்ஸாம் வந்து ரத்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்றது தான் காங்கிரஸுடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் அது வந்து முழு என்கொயரி நடக்குமா, சிபிஐ என்கொயரி வந்து ஒரு கண்துடைப்பாக இருக்குமா, இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி எழுப்புகிற ஒரு கேள்விகளாக இருக்குது. அது உண்மையான குற்றவாளிகள் மாட்டிப்பாங்களா மாட்ட மாட்டாங்களான்றது ஒரு இதாக இருக்குது. ஸோ இதனால் வந்து சிபிஐன்றது யார்? சிபிஐ வந்து மத்திய அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் தான். அவங்க நடத்த என்கொயரியில் நமக்கு முழு நம்பிக்கை இருக்குமா? இங்கே நீங்கள் கள்ளச்சாராயத்துக்கு வந்து சிபிசிஐடி போட்டால் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? சிபிசிஐடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ அதே இதை வந்து அங்கேயும் அப்ளை பண்ணலாம் இல்லையா? சிபிஐ இதை மட்டும் விசாரணை மட்டும் எப்படி நம்ப முடியும் ஆக்சுவலாக?